ராமானுஜருடைய ஆச்சாரியன், பல ஆச்சாரியன் எம்பெருமானாருக்கு உண்டு, 6 ஆச்சாரியன் உண்டு. அதுல திவ்ய பிரபந்தங்களை எம்பெருமானாருக்கு சொல்லிக் கொடுத்த திருவரங்க பெருமாளாரையர் அப்படின்றவருக்கு ரோகத்துல ஒரு குஷ்டரோகம் ஏற்பட்டுடுச்சு. ஒரு ரோகத்துல ஒரு விதேகமான ஒரு விகாரமான ஒரு ஒரு வியாதி வந்துடுச்சு. அப்ப இங்க வாழ்ந்து வந்த திரு கூரநாராயணஜீயர் என்பவர் இப்படி ஒரு க்ஷயம் ஏற்பட்டுடுத்து, உமக்கு தேவல் இருக்கவே தானே பிரபந்தங்கள் இங்க விமரிசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கதை சொல்றா. எப்படின்னா, கண்ணன் அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம், ஒரு ஒரு பிரபந்த வார்த்தை. அப்போ அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு சொல்றச்சேவே நம்ம குழந்தையில பூச்சாண்டி பண்ணுவோம் அப்படின்போம். அப்ப என்ன பண்ணு, அந்த கண்ணை அப்படி திருப்பி காட்டுவான். அப்போ ஒரு அரையர் சுவாமிகள் ஒரு அரையர் கண்ணன் அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான்னு சொல்லிச்சு, கண்ணை இப்படி விரிச்சு இப்படி காட்டினான். அப்போ எம்பெருமானார் பின்னாடி எழுந்தோடி இருந்த எம்பார் சுவாமி என்ன பண்ணார், இப்படி இல்லை இப்படின்னார். என்னன்னா, அந்த கோபஸ்திரிகளுக்கும் அங்க ஒரு ஆயர்பாடி இருக்கிறவர்களுக்கும் கண்ணன் என்ன பண்ணுவான்னா 2 கையோட தான் இருந்தான் கம்சனை வதம் பண்ற வரைக்கும். அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னா அவளை பயமுறுத்துறதுக்காகவோ, இல்லை அவளை நகையாடுறதுக்காகவோ, இல்லை அவளை கேளிக்கை செய்வதற்காகவோ டக்குன்னு தன்னுடைய சங்கஜத்தை தூக்கி இப்படி இறக்கிடுவானாம் பெருமான். அதை எம்பார் பின்னாடி சொல்லுவார், அண்ணன் அத்தூதன் அப்பூச்சி காட்டு இப்படி பண்ண அதை இப்படி பண்ணுன்னு சொல்லச்சே எம்பெருமான் என்ன சொல்லி எம்பார் இருக்கிறாரோ அப்படிம்பார். அப்படி இந்த அரையர் சேவை அப்படின்றது ஸ்ரீரங்கத்தானது. பெருமாள் முன்னாடி நின்றுண்டு பெருமாளுடைய பிரபந்தங்களுக்கு ஆழ்வாருடைய மிகதேர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவர்கள் யாருன்னா அரையர் சுவாமிகள். அந்த அரையர் சுவாமிக்கு ஒரு ரோகம் ஏற்பட்டது. அது எப்படி சக்கரத்தை தீர்த்தார் அப்படின்னு அடுத்த கதையில பார்க்கலாம்.